இவ்வாறு நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது AJ ஜெயச்சந்திரா. ஆண்டுகளே, இன்று இவ்வாறு நேராக ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு இளைஞன் கொழும்பில் இருந்து வாத்திய விசாரத, லய வினோதன், இன்னிசை குரல் வேந்தர் என பல பட்டங்களை கொண்டிருக்கின்ற செல்வன் அபினேவ் ரட்னதுரை அவர்கள் இருந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆம்பியர்களே, அவர் இப்பொழுது வானிலையில் இருந்திருக்கிறார். அவரை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் அபினேவ். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன். சந்தோஷமா நல்ல சுகமா இருக்கிறோம். மிகவும் குளிரான காலநிலையில் இருக்கிறோம் ஆஸ்திரேலியாவில், சிட்னியில. என்றாலும் சந்தோஷமா இருக்கிறது. ஆம் நேர்களே, இவர் வேறு யாரும் அல்ல, உலகம் பூராகவும் இலங்கையில் ஒரு காலகட்டத்தில் இருந்தில்ல, இப்போதும் தபிலா வாத்திய கழகத்து தபிலா வாசிப்பதில் தனக்கென ஒரு இடத்தை வைத்திருக்கின்ற ரட்னதுரையுடைய மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை பற்றி நாங்கள் இன்னும் விலாவாரியாக பேச போகின்றோம். அபிநயம், சொல்லுங்க, நீங்கள் எத்தனை வயதுல இந்த மிருதங்கத்தை பழக வலிக்கிட்டீங்க? மிருதங்கம் ஆரம்பத்துல சரியா சொல்ல போனா ஒரு 6 இயர்ஸ்ல மாதிரி அப்பா கிட்ட தான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணது. ஆமா, 6 இயர்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வாய்ப்பாட்டிலையும் ஒரு விற்பனராக இருப்பதாக அறிகின்றோம். அப்ப வாய்ப்பாட்டம் சமகாலத்துல ஆரம்பிச்சீங்களா அல்லது அப்புறமா ஆரம்பிச்சீங்களா? வாய்ப்பாட்டு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ண, ஒரு 4 இயர்ஸ்ல இருந்து கண்டினியூஸா நடந்து கொண்டிருக்கோம். சரி சரி. இப்ப இப்ப மிருதங்கத்துல கிட்டத்தட்ட 6 வயசுண்டா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 வருஷமா பிளே பண்ணி இருப்பீங்க, அப்படித்தானே? 15-20 வருஷம் கிட்டத்தட்ட. 15 வருஷம் பழகிருப்பீங்க. சரி, இப்ப இன்னொரு விடயம், இப்ப நீங்க மிருதங்கம், உங்களுடைய அப்பா ஒரு பிரபல்யமான ஒரு தபேலா கலைஞர். நாங்கள் யோசிச்சோம் என்னன்னா, அபினவினுடைய அப்பப்பா அவருடைய கூட்டன், அதாவது தம்பா பிள்ளை, என்ன அதுக்கு பிறகு ரத்னம், அதுக்கு பிறகு ரட்னம், அதுக்கு பிறகு ரட்னதுரை, இப்பொழுது அபினேவ். 4 தலைமுறை இந்த கலையோடு இருக்கிறீர்கள். மிகவும் உயரிய விருதுகளை எல்லாம் உங்களுடைய அப்பா அப்பப்பா எல்லாரும் பெற்றிருக்கிறார். இப்ப அப்படி இருக்க உங்களுக்கு ஏன் இந்த மிருதங்கத்தை பழகணும் என்ற ஒரு விருப்பம் வந்தது, இல்ல அப்பாவுடைய விருப்பமா அல்லது எதேச்சியாக நடந்ததா? அது பார்த்தா அது தாத்தா கொழு தாத்தா எல்லாம் மிருதங்கம் தான். அப்பா தப்லா மட்டும் இல்ல, அப்பா ஒரு மல்டிபர்கஷனிஸ்ட். அவர் எல்லாமே வாசிப்பாரு. மோஸ்ட்லி மிருதங்கம் வாசிச்சிருக்காரு. ஆனா மெயின் ஸ்ட்ரீமா மிருதங்கத்துக்கு மட்டும் இல்லாம அவர் தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் எடுத்தது நம்ம ஜெனரேஷன்ல. எனக்கு மெயினா மிருதங்கம் போனது அப்பா ஸ்டார்ட்லயே நான் எல்லாம் படிச்சேன். நான் ஒரு தப்லால அதுலயும் விசாரத பட்டம் எடுத்திருக்கேன். ஆமா, அதுலயும் இதுக்கு ஈக்குவலா அதுலயும் நான் படிச்சிருக்கேன். ஆனா மோஸ்ட்லி எனக்கு அது படிச்சு வார நேரம் இல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் போற நேரம் மிருதங்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வந்துச்சு. ஆல்சோ அதே மாதிரி கர்நாடிக் வோக்கலும் வந்தது. நம்ம ஜெனரேஷன்ல அவங்க எல்லாம் பெர்கஷனிஸ்ட் தான். நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கர்நாடிக் வோக்கலையும் மெயினா எடுத்து ரெண்டையும் சமமா கொண்டு போறது. அப்படியே போச்சுது. சரி அபினவ், நீங்கள் இந்த கலையோடு மட்டும் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கீங்களா, இல்ல நீங்கள் வேற ஏதாவது பல்கலைக்கழகத்திலோ அல்லது வேற எங்கேயாவது படிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இப்ப நான் ஐஐடில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 4th இயர் இப்ப முடிய போகுது. அண்ட் ஆல்சோ சவுண்ட் இன்ஜினியரிங்கும் பண்றேன். அதையும் தேர்ச்சி பெற்றிருக்கேன். அதையும் அப்பாவோட மியூசிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பண்றேன். போத் சைட்ஸ், மியூசிக் பக்கமும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பக்கம் பண்றீங்க. எப்படி இந்த சின்ன வயதுல எப்படி இந்த நேரத்தை எல்லாம் உங்களுக்கு ஒதுக்கக்கூடியதா இருக்குது? தபேலா வாசிக்கிறீங்க, மிருதங்கம் வாசிக்கிறீங்க, வாய்ப்பாட்டு செய்றீங்க, அதோட படிச்சிருக்கிறீங்க, எப்படி டைம் எல்லாம் ஒதுக்குறீங்க? ஸ்கூல் ஸ்டடீஸை மேனேஜ் பண்ண முடிஞ்சது அம்மாவோட சப்போர்ட்டோட. அப்ப அந்த நேரம் அப்பா ஆல்சோ டூ ஃபிளெக்சிபிள். அவர் இந்த நேரம் படிக்கிறதுக்குன்னா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க ப்ராக்டிஸ் பண்ற டைம் வேற. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால எந்த டைமும் எனக்கு ஓகே. அது மாதிரி அப்ப எனக்கு ஒரு எந்த நேரமும் அதை ஃபிளெக்சிபிள் ஆக்க முடிஞ்சது. அதனால எனக்கு
ஓகேயா இருக்குது. சரி, இப்ப ஒரு பக்கம் வருவோம். இளம் வயதிலேயே இப்ப கொழும்புல மட்டுமில்லாமல் பல இடங்களிலேயும் போய் மிருதங்கத்தை வாசித்துக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அதிலும் குறிப்பாக பல அரங்கேற்றங்கள்ல வாசிப்பதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட எத்தனை அரங்கேற்றத்துக்கு நீங்க வாசித்திருப்பீங்கள்ன்னு சொல்ல முடியுமா? நான் இப்போ ஒரு 2 இயர்ஸா தான் ஸ்பெசிஃபிக்கா பரதநாட்டியம் அரங்கேற்றத்துக்கு வாசிக்கிறேன். அதுக்கு முன்னால எல்லா கர்நாடிக், வீணை ஃப்ரம் எக்ஸாக்ட்லி டு சே இப்போ ஒரு 15 இயர்ஸ்ல இருந்து ப்ரொஃபஷனல் ஸ்டேஜஸ்ல வாசிச்சு கொண்டு வரேன். டான்ஸுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸா தான். இப்போதைக்கு ஒரு 15 to 20 பரதநாட்டியம் அரங்கேற்றம் பிளஸ் ஒரு கிட்டத்தட்ட அதே கணக்கு டான்ஸ் டிராமாஸ் நிறைய டான்ஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம் வாசிச்சிருக்கேன். ஆமா, வாசிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, நல்ல ஒரு விடயம். அதாவது இந்த சிறு வயதிலேயே இப்படி ஒரு முதிர்ச்சியான அனுபவம் வந்ததுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பரம்பரை, அதாவது கொள்ளு தாத்தா அல்லது அப்பா உடைய ஆர்வமோ தெரியவில்லை, அதோட அவருடைய சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து நீங்க வடிவ வாசிப்பதாக அறிகின்றோம். இப்ப நேர்களுக்காக நீங்கள் ஒரு வாய்ப்பாட்டு கலைஞராகவும் இருக்கிறீர்கள். இரண்டிலும், அதாவது 2 கண்கள் போல வாத்திய கருவிகளோடு மட்டுமில்லாமல் நல்ல ஒரு குரலோடு இருப்பதாக அறிகின்றோம். நேர்களுக்காக ஒரு சரணம் அல்ல ஒரு பல்லவியை பாட முடியுமா? ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல்? ஓகே பாருங்க. சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிறு திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிறு திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே. அருமையிலும் அருமை. மிகவும் என்ன சொல்வது, இந்த பக்கத்திலிருந்து நான் அப்படியே லயித்து போய்விட்டேன். கூடுதலான பாடலை கேட்கலாம் என்ற ஒரு ஆசை கூட இருக்கின்றது. என்றாலும் நேரம் போதாமை காரணமாக நான் பல விடயங்களையும் பல உங்களுடைய வாசிப்புகளையும் நாங்கள் நேர்களுக்கு காட்ட இருப்பதால் அதை பற்றி நான் குறைத்துக் கொண்டேன். நீங்கள் ஒரு விடயம், ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி ஒன்று. நீங்கள் பலதையும் வாசிக்கிறது, தபலா வாசிப்பீங்கள், மிருதங்கம் வாசிப்பீங்கள், வோக்கல். உங்களுக்கு மிகவும் பிடித்ததுண்டா இதை சொல்லுவீங்க? எந்த கருவியை நீங்க சொல்லுவீங்க? அல்ல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து மிருதங்கம் தான். ஆனா நான் வந்து ட்ரம்ஸ், கஹூன், மற்ற மிருதங்கம், கடம், கஞ்சிரா அது எல்லாம் வாசிப்பேன். ஃபர்ஸ்ட்னு வர நேரம் மிருதங்கம் தப்லா. தப்லா. சரி, எப்படி இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல நீங்கள் ஒரு இளம் ஆளா வாசிக்க போய்க்க, ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கராளமா வாசிச்சபடியே பிரச்சனை இல்லை, அப்பாவிடம் இருந்தும் பார்த்துருப்பீங்க பல மேடைகள்ல, அப்பா ஆஸ்திரேலியாவில் கூடி பல மேடைகள்ல வாசிச்சிருக்கிறாரு. எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு? அப்பா வாசிக்கிறதா இல்ல சில ஆட்கள் எல்லாம் வித்தியாசமா பார்ப்பாங்க, என்ன அப்பா வாசிக்கிறாரு, மகன் இப்படி வாசிப்பாரு, அல்லது அப்படி எல்லாம் கேட்பீங்க உங்களவா இல்ல? அப்ப உங்களுக்கு அந்த நல்லா பண்ணணும், நல்லா செய்யணும் எல்லாம் இருக்கும். என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆடியன்ஸ் ஒரு 500,000 பேர் கேட்க? ஆமா, அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸ்டார்ட்ல வந்து நான் இந்த வாசிச்சு அப்ப போட்ட வீடியோஸ்ல இருந்து தான் ஒரு 15 இயர்ஸ்ல மாதிரி இங்க இருக்காங்க லீடிங் வீணை டீச்சர் ராதே குமாரதாஸ் அவர்கள். அவங்க தான் வந்து முதல்ல அப்பா கிட்ட கேட்டு, மகன் தான் அடுத்த அவங்க 2 இயர்ஸ்க்கு ஒருத்தரம் ஒரு ஷோ வைப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வைப்பாங்க ஒரு கிராண்டா ஷோ. அதுல வந்து நான் தான் ஃபுல்லா வாசிக்கணும், ஒரு 2-3 ஹவர்ஸ் ஷோ. அது ஃபுல்லாவே மிருதங்கம் தான் மெயினா வரும். அப்ப அது வாசிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது. அந்த நேரம் லீடிங்ல வந்திருந்தாங்க எல்லாம். என் குரு, வோக்கல் குரு வந்திருந்தாங்க, டாக்டர் அருணந்தி ஆர்வன் சார். மற்ற டான்ஸ் டீச்சர்ஸ் அவங்க எல்லாரும் இருக்கிற மியூசிஷியன்ஸ் நிறைய வரக்கூடிய ஒரு இடம்.
அப்ப அதுல வந்து அவங்க எல்லாம் பார்த்து அந்த நேரம் அப்ப ஆஸ்திரேலியா வந்திருந்தாரு. அதான் இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஒரு மேஜரான ஒரு அந்த நேரம் அவரு டெக்ஸ்ட் பண்ணாரு அப்பாக்கு, இனிமே இவர் தான் அபி அபி எனக்கு வாசிப்பாரு. நான் ஸ்டூடெண்ட்டும் தான். அப்ப அப்படியெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நான் அவருக்கு வாசி கொண்டு வந்தேன். அது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அவரு எனக்கு அப்படி ஒரு சிஷ்யனா இருந்து எனக்கு நான் ஒரு சிஷ்யனா இருந்து அவர் எனக்கு வந்து வாய்ப்பு தந்திருக்கிறாரு. பெரிய ஒரு ஸ்பேஸ் தந்தது. அது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதோட வந்து அப்படித்தான் தொடங்கிச்சு. அதுக்கு முன்னால வந்து வாசிச்சிருக்கேன். அதுக்கு முன்னால வந்து நான் டாக்டர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவங்க ஆர்கனைஸ் பண்ண நிறைய SLBCல நிறைய நடந்திருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் மெயினா வாசிச்சிருக்கேன். நான் மேஜரா வாசிச்சது இது. அதே வருஷம் தான் எனக்கு ஆஸ்திரேலியா வர கிடைச்சது. ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷனால கீதவாணி எல்லாம் அந்த வருஷம் நடந்தது. அப்ப அது வந்து ஒரு மாதிரி நல்லா தான் பாராட்டினாங்க. நல்லா வாசிக்க மெயின் இருக்கிறதுனால அது வந்து அப்படி ஒரு வித்தியாசம் தெரியல. நல்ல ஒரு விடியும். இப்ப நீங்க உங்களுடைய குருவை பற்றி சொன்னீங்க. மிருதங்கம் வந்து அப்பாட்ட பழகினாலும் மிருதங்கத்தை முற்று முழுதாக யாரிடம் கற்றுக்கொண்டீங்க? ஸ்டார்ட் பேசிக் எல்லாம் அப்பா கிட்ட தான் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இங்க எக்ஸாம் எடுக்கணும், அந்த தியரி விஷயமும் தெரியணும்காக முறையா ஜெஃப்னால நல்லை ஜி கண்ணதாஸ் அவர்கிட்ட முறையா வந்து எல்லாம் படிச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ், இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போறதுக்காக இந்தியால டாக்டர் பத்ரி சதீஷ்குமார் சார் அவர்கிட்ட ஒரு 8 to 9 இயர்ஸ் கண்டினியூஸா படிச்சிருக்கேன். நல்ல ஒரு விடயம். அதே மாதிரி வாய்ப்பாட்டு ஒரே ஒரு குருவிடமா அல்லது பலரிடம் கேட்டீங்களா? அவர் ஸ்டார்ட்ல இருந்து அவர்கிட்ட ஒரு ஏஜ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 இயர்ஸ் வந்து சரள வரிசை இன்னொரு குரு கிட்ட படிச்சேன். அப்புறம் ஏஜ் ஒரு 6 இயர்ஸ்ல இருந்து கண்டினியூஸா ஆர்வன் சார் கிட்ட தான். சரி, நல்ல ஒரு விடயம். நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் வாசித்ததொண்டே அனுப்பியிருந்தீங்கள். அதை ஒரு கண்ணீர்களுக்காக போட்டு பார்ப்போம். மிகவும் அருமையாக பாடி அல்லது என்ன சொல்றது ஜதியோடா அல்லது ஜதியோடு இருக்கிறார். கேட்டு பார்ப்போம் நேர்களுக்காக. இதை பார்க்கிறது கவனங்களே. அருமையா இருக்கிறது. இது என்ன நிகழ்வு என்று சொல்லுங்களேன் நேர்களுக்காக. இது வந்து லாஸ்ட் இயர் என்னோட வோக்கல் அண்ட் மிருதங்கம் அரங்கேற்றம் நடந்தப்ப அதுக்கு வாச்சது. அது நேர்களுக்கு புரிஞ்சிருக்குமோ தெரியவில்லை. நேரடியாக பார்க்கின்ற பொழுது சொல்வார்களே, ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் அல்லது ஒரு கலைஞன் அந்த மக்களை கவர வேணும். அந்த கவர்ச்சி உங்களிடம் இருக்கிறது. அந்த சிரிப்பு ஆக்களை பார்க்கின்ற தன்மையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அழகாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது பரம்பரையாக வருவது தெரியவில்லை. மிகவும் அருமையாக இருக்கிறது அந்த காட்சியை நான் பார்க்கின்ற பொழுது. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இன்னொன்றை கேட்டு பார்ப்போம். இன்னொரு ஷார்ட் கிளிப் போன்று இருக்கிறது. அபினவிட கேட்டு பார்ப்போம் நேர்களை. மிகவும் அருமையா இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்ப வோக்கலும் 2 அரங்கேற்றம்டா அரைவாசி பாடித்தான் எடுத்தீங்களா அல்லது பாடலும் மிருதங்கம் சேர்ந்து வந்து வோக்கல் அரங்கேற்றம், செகண்ட் ஹாஃப் அப்படியே மிருதங்க அரங்கேற்றம்.
எனக்கும் அந்த அழைப்பு தான் கிடைத்திருந்தது. அன்று இரவு தான் நான் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கின்றபடியா கலந்து கொள்ள முடியவில்லை. வந்திருந்தால் பார்த்திருக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பை இழந்து விட்டேன். பார்ப்போம் இன்னொரு முறை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைந்திருவோம் நேர்களே. ஒரு இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் அபினவிடம் கூடுதலாக பேச இருக்கின்றோம். நேர்களே, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ஏடிபிசியுடைய ஆப், ஏடிபிசியுடைய முகநூல், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்துடன் நீங்கள் ஏடிபிசியுடைய வலைத்தளத்தினூடாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டு மலரலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதே நேரத்தில் சொல்லுங்கள், இப்ப உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே பல விருதுகள், விசாரத, லய வினோதன், இன்னிசை குரல் வேந்தர் என்று பல விருதுகளை பெற்று விட்டீர்கள். நான் நினைக்கிறேன் உங்களுடைய அப்பா எல்லாம் இவ்வளவு காலம் எல்லாம் இவ்வளவு பாடுபட்டு தண்டு பல மேடைகள் எல்லாம் எடுத்து தான் இந்த விசாரதை அதுக்கு பிறகு எடுத்திருப்பார். நீங்க 21 வயசு இளைஞன். சொல்லுங்களேன், எப்ப இந்த விருதுகள் கிடைச்சான்னு சொல்லுங்களேன் நேர்களுக்காக. விசாரத பட்டம் வந்து தப்லாக்கு சரி, மிருதங்க சரி எனக்கு கிடைச்சது வந்து சரியா ஒரு 14-15 இயர்ஸ்ல தான் விசாரத பட்டம். இன்னிசை குரல் வேந்தன் வந்து கடைசியா ஒரு கச்சேரி பாட நேரம் லாஸ்ட் இயர் கிடைச்சது. இசை கவின் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் என் குரு தந்தது. அரங்கேற்றம் நேரம் அவரு ஆர்வன் சார் தந்தது. அதோட இன்னொரு ஒகேஷன்ல எனக்கு கிடைச்ச அவர் மூலியமா கிடைச்ச அவார்ட் தான் லய வினோதன். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அதான் ஒரு முக்கியமான விருது, இலங்கை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால இந்த வருடம் ஒரு விருது கிடைத்ததான். அதை பற்றி சொல்லுங்களேன். அது வந்து ஸ்ரீலங்கன் நேஷனல் அவார்ட்ஸ். அது வந்து கர்நாடிக் வோக்கல் அண்ட் மிருதங்கம் ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்ரீலங்கன் நேஷனல் வைட் கிடைச்சதுக்காக தந்ததாங்க. 2024. ஆனா இந்த வருஷம் அவங்க அவார்ட் செரிமனி வச்சாங்க, கொடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு விடயம். பாராட்டுக்கள் என்னென்றால் ஒரு கலைஞரை பொறுத்தவரையில் சொல்வார்கள் மக்களுடைய கைதட்டு அல்லது பாராட்டுக்கள் தான் அந்த கலைஞரை மேலும் மேலும் வளப்படுத்தும், ஊக்கப்படுத்தும் சொல்லி. அந்த வகையில அபினவ், இந்த வானொலி சார்பாகவும் உங்களுடைய இந்த விருதுகளுக்காகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்களும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லது. இப்ப அடுத்த ஒரு பக்கம் போனீங்கள் என்றால், இப்ப கல்வியோடு இருக்கிறீங்கள், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோடையும் படிச்சு கொண்டிருக்கிறீங்கள், இப்ப மிருதங்கம் வாசிக்கிறீங்கள், இதுன்றீங்க. உங்களுடைய துறை எப்படி போக போகின்றது? என்ன துறையில நீங்க பயணிக்க போறீர்கள்? துறை வந்து ப்ரொஃபஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அது இதை ஒரு செகண்ட் ப்ரொஃபஷனா வச்சுக்கலாம். ஒரு பேஷனோட ப்ரொஃபஷனாவே இது போகுது. மியூசிக். நல்ல ஒரு விடயம். அதாவது இப்ப நீங்கள் இப்ப இந்த நிகழ்ச்சியை பலரும் உலகத்திலிருந்து பார்க்கலாம் அல்லது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்க புலம்பெயர் நாடுகள்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு அழைப்புகள் அல்லது ஏதாவது ஆஸ்திரேலியாவை தவிர வேற எங்க நாடுகளுக்கு போயிருக்கிறீங்களா நிகழ்ச்சிகள் செய்வதற்கு, அல்லது அதுக்கான நேரம் பெறவில்லையா இன்னும்? இப்போதைக்கு மோஸ்டா ஸ்ரீலங்கன். நாங்க இந்தியால பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். மோஸ்ட் அந்த கர்நாடிக் பேஸ்ட் இது. அப்பாவோட மத்தபடி போனதுன்னா மோஸ்டா ஸ்ரீலங்கன் தான். ஆஸ்திரேலியா வந்தது வந்து கர்நாடிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அது வந்து அப்பாவோட சேர்ந்து ஒரு லைட் சாங்ஸ் எல்லாம் அப்படி பிரசன்ட் பண்ணதான் வந்தது. கர்நாடிக் மோஸ்ட்லி இந்தியா, ஸ்ரீலங்கா தான். சரி. இப்ப ஏதாவது ஒரு அழைப்பு கர்நாடிக்கோ அல்லது வேறொரு வாசிப்புக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தயாரா இருக்கிறீர்களா? கண்டிப்பா. நிச்சயமா. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஆட்களுக்கு ஒரு இந்த சக்தி இருக்கலாம். ஓகே, இப்படி ஒரு இளைஞரை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். பார்க்கின்றவர்களுக்கு இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளில் பல நாடுகளிலும் பல அரங்கேற்றங்கள் நடைபெறுகின்றது. சில வேளைகளில் ஆட்களை தேடிக்கொண்டிருப்பார்கள் ஒரு வாசிப்பு வைப்பதற்காக, அல்லது அவருக்கான டிமாண்ட் கேள்வி கூடுதலாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது கூடுதலாக இப்பொழுது ஐரோப்பாவிலும் ஒரு இளைஞர் வடிவாக செய்வதாக அறிகின்றோம். சிலர் அரங்கேற்றங்களுக்கு பாடுகிறார்கள். அதே போல் சொல்வது நீங்கள் குறிப்பிட்டது போலவே அது வேலை, இது பேஷன் என்று பலரும் அப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை போன்ற இளைஞர்கள். ஆகவே அதனால்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். மற்றது ஒரு கேள்வி, இப்ப கொழும்புல இருந்து ஒரு இளைஞனாக பல தடைகள் எல்லாம் இருக்கும்.
என்னென்ன இதெல்லாம் தடைகள்லாம் தாண்டி சில பேர் படிப்பாங்க, விட்டுடுவாங்க. அது அப்பாட்ட இருந்து வந்தா என்ன கைய விட்டுருவாங்க. அந்த வாழ்க்கை சூழல். எப்படி இந்த தடைகளை எல்லாம் தாண்டி வெளியில வந்தீங்கள்? அல்லது யார் உங்கள ஊக்கப்படுத்தினது? யார் வழிப்படுத்தினது? அத பத்தி சொல்லுங்களேன். அம்மா, அப்பா தான். மோஸ்ட்லி ம். அவங்க தான் இத கொண்டு போனது. படிப்பு முக்கியம். அதோட இதுவும் சமமா வரணும். 2மே ஈக்குவலா வரணும். ம். ஆ மத்தபடி தடைகள்னு இல்ல. அது நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் அதுதான் விஷயம். அது ம். அவங்களோட சப்போர்ட்டால தான் நடந்தது. ஆ ம்ஹ்ம். நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயி பத்ரி சதீஷ்குமார் சார் அவர் ம். இன்டர்வியூலலாம் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட அம்மா நீங்க ராத்திரி எல்லாம் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ராத்திரி இருந்து ஃபுல்லா அப்படியே பிராக்டிஸ் பண்ணு. ஜஸ்ட் ஒரு 2 வாட்டர் பாட்டில்ஸோட பிராக்டிஸ் பண்ணு. காலையில சூரியன் வரும். அப்ப ம். வந்தா போதும். அது நான் ம். பார்த்தேன். ஒரு YouTubeல பார்த்தேன். மோஸ்ட்லா YouTubeலயே நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இருக்கு. நல்லா ம். உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நெறைய விஷயம், நெறைய லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. கச்சேரி ம். எல்லாம் போய் பார்க்கணும்னு தேவையில்ல. இப்ப எல்லாமே இருக்கு. அப்ப ஆமா. அப்படி பார்த்து நான் ட்ரை பண்ணேன். அந்த ராத்திரி ம். ஃபுல்லா வாசிக்கிற அந்த 11, 12 இயர்ஸ்ல. அப்ப அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ம். இல்ல ம். ம். வேணான்னு இல்லாம. ஆனா எந்த மைண்ட் செட்டு படிப்பு நேரம் அதுக்கும், இது நேரம் இதுக்கும்னு அந்த செப்பரேட் பண்ண தெரிஞ்சனால எனக்கு ஓகே இருந்துச்சு. இல்ல என்னடா நான் எனக்கு இருந்த டீனேஜ் பருவம் என்ன? அந்த பருவம் ஒரு பொல்லாத பருவம். அதை தாண்டி வரைக்க படிக்கவும் வேணும் அல்லது இதை விட்டுடுவோம். சிலர் சொல்லுவார்கள் படிப்பை விட்டு விடுவார்கள், இந்த கலையோடயே போய் விடுவார்கள். அது புலம்பெயர்ந்த நாடுகள்ல அப்படி இருக்குது. சிலர் ஒரு கலையோட வந்தா கலையோடயே போயிடும், படிப்பை ஒரு பக்கம் விட்டு விடுவார்கள். ஆனால் நீங்கள் 2 கண்கள் போலவே 2யும் சமமாக கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அது ஒரு முக்கியமான விடயம். அது உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதமோ தெரியவில்லை, உங்களுடைய பரம்பரையினுடைய ஆசீர்வாதமோ ஏதோ ஒன்றில் நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். அந்த வகையில ஒரு நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய ஒரு இளைஞன் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆம். அடுத்தது மோஸ்ட்லி சொல்லுங்க. யாஹ் மோஸ்ட்லி சொல்லுங்க. A-level டைம்ல எனக்கு ரொம்ப கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. ம். ஆனா, சரியான சப்போர்ட் மூலியமா தான் எனக்கு வந்து நான் கேம்பிரிட்ஜ் A-levels எடுத்தேன். அதுல 3 A ஸ்டார்ஸ் ஓட நெறைய அந்த மாசம் நெறைய கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. ம். அதெல்லாம் சப்போர்ட் பண்ண இருந்தது பேரண்ட்ஸ் தான். அவங்க வந்து பேரண்ட்ஸ் இது செய்யுங்க, இது இந்த நேரம் இதுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் என்னால முடிஞ்சது. ஈஸியா கிடைச்சது. நல்ல ஒரு விடயம். இப்ப இன்னொரு விடயம் இப்ப கொழும்புல பாக்கைக்கு இப்ப எல்லாரும் நவீன யுகத்திலே கொழும்பு வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் தெரியும். அ இல்லத்திரனியல் அல்லது ஐபேடோ அல்லது ஃபோனோ இல்ல எப்படி பார்க்குறீங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் தமிழாக்களோ அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களோ இந்த கலையோடு கூடுதலாக ஈடுபடுகிறார்களா அல்லது குறிப்பிட்ட அளவான இளைஞர்கள் யுவதிகள் தான் ஈடுபடுகிறார்களா? உங்களுடைய பார்வையில் அதை பற்றி சொல்லுங்களேன். ஈடுபடுறாங்க. நல்லா அவங்க வராங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் அவங்க செய்றாங்க. ம். ஆ ஆமா. அதுல இல்ல சரி. இப்ப அப்பாவோட மாற்றுக்கருத்து ஸ்டூடண்ட்ஸே இருக்கிறாங்க. இங்க நெறைய பேர் வந்து படிச்சு இப்ப நல்லா வாசிக்கிறாங்க. இப்ப ஸ்டூடண்ட்ஸும் அவங்க நல்ல ஒரு ஆர்வத்தோட இருக்கிறாங்க. மத்த ம். என் வயசுல உள்ள ஆட்கள் எல்லாம் இன்னும் நல்லா ஈடுபாடோட செய்றாங்க. எல்லாம் சரி. நல்லா தான் போகுது. நல்லா தான் போகுது. சரி நேயர்களுக்காக இன்னொரு உங்களுடைய குரலில் ஒரு பாடல் ஏதாவது ஒரு ஒரு சரணம் அல்லது பல்லவி தருவீங்களா? என்ன பாடல் ஒன்று தாருங்களேன் நேயர்களுக்காக. கூவும் குயிலில் கொஞ்சும் மழலையில் வீசும் தென்றலில் வீணை ஒலியில் கூவும் குயிலில் கொஞ்சும் மழலையில் வீசும் தென்றலில் வீணை ஒலியில் கவியில் நதியில் குழலில் அமைந்தாய் கவியில் நதியில் குழலில் அமைந்தாய் கலைவாணியே என் நாவில் அமர்வாய் கலைவாணியே என் நாவில் அமர்வாய் நாதரூபிணி நல்வரம் அருள் வேதம் மருவும் வேலாசினி நாதரூபிணி
அருமை, அருமை, அருமை. இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க லைட்டா, இப்ப இரவுல பிராக்டிஸ் பண்றது, பயிற்சி செய்வேன்னு சொல்லி. இப்ப இந்தியாவில் சில ஆர்டிஸ்ட் எடுத்தீங்கன்னா சொல்லுவார்கள் சாதம் பண்றதுன்னு சொல்லி, அந்த குரலை கணீரென்று வைத்துக் கொள்வது. அதாவது அப்படியான பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் எப்படி செய்வீங்க? இப்ப சில பேர் சொல்வார்கள், சிலவர்கள் சுட சுட கோப்பி தேத்தனியே குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குரல் சில இடத்துல தண்டிடும்னு சொல்லி. ஆக ஒரு இளம் சூடான தான் குடிப்பாங்க. இப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய தந்திரோபாயம் என்ன? இது சம்பந்தமாக எப்படி செய்றீங்க? நான் வந்து மோஸ்டா இந்த வோக்கல் ப்ராக்டிஸ் அதெல்லாம் வந்து காலையிலே ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 6 மாதிரியே தொடங்குறது. இதுக்கு முன்னால ஒரு 4-5 மணிக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா பேசிக்கா ஒரு 6 AM அதுக்கு தொடங்குது. மிருதங்கமும் அந்த நேரம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா மிருதங்கம் வந்து நம்ம ராத்திரி நேரம் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். வோக்கல் இது வந்து கரெக்டா மார்னிங் அந்த வாய்ஸ் இருக்கிற நேரம், அதுல நாங்க அகார சாதகம் எல்லாம் பண்ற நேரம் அது இன்னும் சரி. ரைட், சரி. இப்ப இன்னொரு கேள்வி வருகிறது. இப்ப உங்களோட வீட்ல ஒரு உரையில 2 கத்தி இருக்குது. இப்ப உங்களோட வீட்ல அப்பாவும் இருக்குது, மகனும் இருக்குது. 2 பேருமே விற்பனர்கள் 20லும். அதாவது அவர் ஒரு பக்கத்துல எத்தனையோ வருட அனுபவம் என்ன. அதுக்கு அப்பால இப்ப ஒரு இளைஞனாக நீங்கள் ஒரு அரங்கேற்றம் செய்திருக்கிறீர்கள். அப்ப உங்கள் இருவருக்கும் இப்ப எந்த நேரம் இப்ப அப்பாவுக்கு சில பயிற்சிகள் செய்ய வேண்டி வரும். அப்ப எப்படி இருக்கும்? 2 பேரும் இணைந்து பயிற்சி செய்வீங்களா? அல்லது தனித்தனியே இருப்பீங்களா? அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். ஒரு சந்தோஷமா இருக்கும் கேட்பதற்கு நேயர்களுக்கு. ஆமா, நாங்க சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸ்டுடியோல எல்லாம் சண்டே நார்மலா ஃபர்ஸ்ட்டா கிளாஸ் போவோம் சண்டே. அந்த நேரம் எங்களுக்கு டைம் கிடைக்கும். அங்க அப்பா தப்லா கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க மிருதங்கம் இருக்கும். அதோட சேர்ந்து நாங்க வாசிப்போம். இப்ப எல்லாம் வந்து மோஸ்டா ரெக்கார்டிங்ஸ் நிறைய ஒரு மியூசிக்கல் ரெக்கார்டிங்ஸ் தான் மிருதங்கம் வாசிக்க, இல்லைன்னா அப்பா தப்லா வாசிக்க, இல்லைன்னா ஏதாவது மியூசிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கிற நேரம் அது முடிஞ்சிட்டு அப்படியே அந்த டே ஃபுல்லா அப்படியே மியூசிக்லயே போகும். அவரு சில விஷயங்கள் சொல்றது, நான் பார்த்த ஏதாவது விஷயங்கள் சொல்றது, நாங்க ஏதாவது ஒரு ஆக்ட் மாதிரி செஞ்சு பாக்குறது, ஒவ்வொரு ஆக்ட்ஸ் கிரியேட் பண்ணி வைக்கிறது. ஓகே. அப்படியெல்லாம் இருக்கும். ஆமா, ஆமா. சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப நீங்கள் இப்பதான் வந்திருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு திட்டம் அல்லது யுக்தி இருக்கிறதா? இப்பலாம் யூடியூப் யுகம் என்ன? அல்லது பிளாக் அல்லது வலைப்பூக்கள் அல்லது வெப்சைட்டுகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஏதாவது உங்களுடைய பதிவுகளை அதில் தரவேற்றம் செய்யணும் அல்லது யூடியூப்ல தொடங்கணும் அப்படி ஏதாவது உத்தேசம் இருக்கின்றதா? அல்லது இப்பொழுது ஆக டூ ஏர்லி அல்லது ஆக முன்னுக்கு யோசிக்கிறீங்களா? இல்ல, யூடியூப்ல இருக்கு. வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கொண்டு தான் வரும். இன்னும் அதுல இன்னும் கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்து இன்னும் நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணணும். அதுதான் என்னோட அடுத்த ஸ்டெப். திட்டம். லைவ் வாசிக்கிறத விட இதுக்கும் டைம் கிடைக்கிறது அத செய்திடணும். ரைட், நல்ல ஒரு விடயம். இப்ப இன்னொரு பக்கம் பாருங்க, இலங்கையில அது தமிழ் மொழியா இருக்கட்டும், சிங்கள மொழியா இருக்கும், இலங்கையில வருடம் இந்த ஊக்கப்படுத்துற தன்மை இருக்குது. இந்த கலைஞர்களை எல்லாம் விருதுகள் வழங்கி நீங்கள் அந்த இளைஞருக்கு அந்த விருதை பெற்றீங்கள். இப்ப ஏற்கனவே கலாசூரி விருதுகள், அப்பாக்கெல்லாம் நல்ல விருதுகள் எல்லாம் இருக்கு, விருதுல பெற்றிருக்கிறார். இப்ப அது அப்படியான விடயங்களை எல்லாம் பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் கூட இருக்கிறதா? அல்லது ஒரு டைம் பாசிங்கா அல்லது பேஷனா இதை செய்துட்டு போக முடிக்கிறீங்களா? இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிக்க போறீங்க. ஒரு செகண்ட் ப்ரொஃபஷன் மாதிரி எனக்கு ஒரு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஒரு மெயினா ஒர்க்கிங் அதை பார்த்தா இது ஒர்க் மாதிரி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஒர்க் தான். ஆனா எனக்கு ஒரு ஒர்க் ஒரு வேலை செய்யற மாதிரி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு எப்பயும் பிராக்டிஸ் பண்ற நேரம் சந்தோஷமா பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அது ஒரு செகண்ட் ஜாப் மாதிரி தான். அது தட்ஸ் வொர்க்கிங். அது அப்படி இருக்கனால அது ரொம்ப இல்ல. சரி, அதோட இப்ப நீங்க சவுண்ட் இன்ஜினியர்னு சொல்லுவீங்க. இப்ப சில இடத்துல உங்களை அழைப்பார்கள் சவுண்ட் இன்ஜினியர்னா ஒரு முக்கிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு கிராண்டான பெரிய சேர்ண்டா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தேவை அதுக்கு. அப்ப அதுக்கும் போய் தனியா ஈடுபடுவீங்களா அல்லது வேறு ஆட்களோட இணைந்து? அப்பாவோட போயிருங்க அதுக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்டுடியோ இருக்கு, ஏஆர்ஆர் ஸ்டுடியோ. அதுல தான் வர இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன், மிக்சிங், மாஸ்டரிங் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ற மோஸ்டா அதுதான் பண்றேன். ஓகே. அந்த ஸ்டுடியோ உங்களுக்கு உங்களுடைய அப்பாவும் நீங்களும் சேர்ந்து செய்றீங்களா? அப்பாவுடையதா? ஆமா, ஆமா, அப்பாவுடையது. ரைட், நல்ல ஒரு விடயம். அது என்னுடைய பேர் ஏஆர்ஆர் ஸ்டுடியோ. அபினவ் ரத்னதுரை அப்படி. அபினவ் ரத்னதுரை. ரைட், நல்ல ஒரு விடயம். சரி, நீங்கள் உங்களுடைய கொழும்பிலேயே மட்டும் வாசிச்சு கொண்டிருக்கிறீங்க? யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு வேற பக்கம் ஏதாவது போய் வாசித்த அனுபவங்கள், நிகழ்ச்சிகளுக்கு அழைத்திருக்கிறார்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஏதாவது வாய்ப்பு கிடைத்ததா?
ஜெஃப்னா, குருநாகல, கேண்டி அங்கெல்லாம் வாசிச்சிருக்கோம். வாசிச்சிருக்கீங்க. எல்லாம் அரங்கேற்றம், கச்சேரிகள். வெளிநாட்டுல ம். இருந்து வருவாங்க. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் இங்க வருவாங்க. டான்ஸ் ம். அரங்கேற்றம், மற்றது ம். கர்நாடிக் கச்சேரி. இப்ப அதுக்கெல்லாம் வந்து மோஸ்டா வாசிச்சிருக்கேன் இங்க. ஆஹா, சரி. இன்னொரு அரங்கேற்றத்தில் வாசித்திருக்கிறார் அபினவ். அதற்கு கேட்டு பார்ப்போம் நேர்கள் உங்களுடைய அனுமதியோடு பார்ப்போம். இன்னொரு விடயம் இருக்கிறது, கேட்டு பார்ப்போம் இப்பொழுது. தனி பட மப கமப மொப்பர பதனி தன்னிரி கற்பி கற்பி சனி சன்னிதனி தவம் மப்பசாபம் பவம் மப்பர கரி தரி தனி 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 கற்பி சன்னிட கரி தனி தவம் கரி தரி சனி தரி கரி சரி கமப கமபத மபதனி தா சரி, இது எங்க நடந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது வந்து நம்ம அரங்கேற்றம் கிளிப்ஸ் தான். அரங்கேற்றத்தினுடைய அரங்கேற்ற கிளிப்ஸ் ஆமா, தான். ஆமா. சரி. இந்த லாஸ்ட் இயர் அரங்கேற்றம் கிளிப் தான். கிளிப்ஸ் தான். அரங்கேற்றம் எங்கு எத்தனையாம் தேதி நடந்தது நேர்களுக்காக சொல்ல முடியுமா? ஆகஸ்ட் 3rd 2024 புதிய கதிரேசன் ஹால் நடந்தது. அந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது வந்து என் குரு பத்ரி சதீஷ்குமார் அவர பர்த்டே கூட. ஆஹா. ஆமா, அது ரொம்ப ஸ்பெஷல். ஆமா, அது அந்த நாள் நடந்தது. எப்படி இருந்தது? இப்ப நீங்கள் ஏற்கனவே மேடைகள்ல வாச்சாலும் அந்த அரங்கேற்றம் என்று போகின்ற பொழுது, அது நாங்கள் பல அரங்கேற்றங்களை மாணவிகளையும் பார்த்திருக்கிறோம். ஏதாவது கடவுளுடைய ஒரு கிருபை அல்லது ஒரு பிளஸிங் தான் சொல்லுவார்கள். ஒரு அரங்கேற்றம் செய்யறேன்டால் அந்த மாணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த நேரத்துல வடிவா ஒரு பிரச்சனை இல்லாம செய்து முடிக்கணும். உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஹார்ட் பீட் அல்லது அதுல வாசிக்கின்ற பொழுது எப்படி ஒரு ஃபீலிங்? இப்ப பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ரெண்டாலும் நானும் சரியா வாசி முடிக்கணுமே அந்த 3 மணத்தியாலம் 4 மணத்தியாலம் உண்டு. எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? எனக்கு வந்து ரொம்ப அப்படி இருக்கல. சந்தோஷமாக இருந்தது. ஆனா வந்து ஏன்னா அதுக்கு லாஸ்ட் மந்த் தான் ஒரு 2 அரங்கேற்றம் அது போல ஷோஸ் எல்லாம் வாசிச்சது. அப்ப மற்றவங்கட அரங்கேற்றத்துக்கு வாசிச்சுட்டு இருக்கிற அதே மைண்ட் செட் தான் எனக்கு நான் பண்ற நேரமும் ஜஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படித்தான் இருந்தது. பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் இல்ல. அதுக்கு முன்னாலே நான் வந்து வாசிச்சிருக்கிறனால அதே மைண்ட் செட் தான் இருந்தது. சரி, நல்லொருபடியும். மற்றது நான் நிறைவாக ஒரு கேள்வி உண்டு. இப்ப உங்களை போல இப்ப கல இளைஞர்கள் யுவதிகள் இலங்கையில பழகி கொண்டிருப்பினும் என்ன இப்ப மிருதங்கமோ வோக்கலோ இல்ல பழகி கொண்டிருப்பினும் அவைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப சில பேர் வந்து பழகிவினம் பேஷன் போட்டு விடுவினம் அல்லது சிலது அவை அப்படியான ஆட்கள் இப்ப சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய நண்பர்களோ நண்பிகளோ அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களோ பழகி கொண்டிருப்பினும் என்ன அவர்களுக்கு அல்லது அவருடைய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு ஆர்டிஸ்டாக இவ்வளவு அனுபவம் ஒரு பட்டறிவுள்ள ஒரு ஆர்டிஸ்டாக. மெயின் வந்து கன்சிஸ்டன்சி. அவங்க மெயினா அத ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா அவங்க மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து கிளீனா செஞ்சு கொண்டு போகணும். மற்றது ப்ராக்டிஸ். நம்ம கலையை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் செஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸே எடுக்கணும். மோஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். அபார்ட் ஃப்ரம் தேர் ஸ்டடீஸ் வேற எது இருந்தாலும் அப்படியே முன்னுக்கு வரலாம். அப்படி இல்லாத அதாவது நீங்க சொல்ல வாரீங்க என்னன்னா எதுக்கும் நீங்கள் ஒரு டைமை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்து வந்தா அதுல முன்னுக்கு வரலாம்னு சொல்ல வாரீங்க. கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டா வந்தா கரெக்டா வரணும். அதான் நல்ல ஒரு விடயம். மற்றது இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வெகு விரைவில் ஒரு இடத்துல ஒரு தகவலாக ஒரு யூடியூப்லயோ அல்லது வேலைப்பூல இருக்குமெண்டு நாங்கள் அதை பார்க்க ஆசையா இருக்கின்றோம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ஏற்கனவே யூடியூப்ல இருந்தாலும் அபிநவ் ரட்னதுரை என்ற இடத்துல ஒரு இடத்துல இருக்கும் என்றால் நாங்கள் போய் தேடி பார்க்கலாம். என்ன அப்படியே இருக்கு, அபிநவ் ரட்னதுரை சேனல்ல இருக்கு. இருக்கா?
அதுலதான் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த அரங்கேற்றம் கிளிப்ஸ், மத்த வாசிச்சது, யூடியூப் கவர்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் போட்டிருக்கீங்க. நான் நினைச்சது இன்னும் வரையிலையா மேல வந்திருக்குது. அப்ப ஏற்கனவே இருக்குது, பார்க்கலாம். அப்ப நேர்களே, நீங்கள் அபிநயவருடைய அதாவது அவருடைய வாசிப்புகளை நீங்க பார்க்கணும்னா அபிநயவர் 2 போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குமென்று அபிநய சொல்றார். தயவு செய்து நீங்களும் பார்த்து இந்த இளைஞரை ஊக்கப்படுத்துங்கள். உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் அழையுங்கள். ஏனென்றால் நாங்கள் இருக்கின்ற யுகம் ஒரு வித்தியாசமான யுகமா இருக்கின்றபடியால், இலத்திரனியல் அல்லது எல்லோரும் அதோடு பின்னி பிணைந்து ஆக்களோடு கதைக்காமல் இருக்கின்றபடியால் இப்படியான இருக்கின்ற இளைஞர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற பொழுது இனி வருகின்ற சந்ததிக்கு நாங்கள் ஒரு செய்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நல்ல ஒரு விடயம். நல்லது அபிநேவ், இவ்வளவு நேரமும் உங்களுடைய வேலைப்பழுக்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்காக இந்த வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்படும் மட்டுமல்லாமல் உங்களுடைய கலைப்பயணமும் உங்களுடைய தொழில் பயணமும் நிறைவாக போக வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் பல பல விருதுகளை நீங்கள் பெற்று உங்களுடைய பரம்பரையுடைய அப்பா கொள்ளு தாத்தா எல்லோருக்கும் நல்ல ஒரு பேரை கொடுக்கணும் என்று உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். ஆம்னே இவ்வாறு நேராக கலந்து சிப்பித்திருந்தார் கொழும்பிலிருந்து வாத்தி விசாரத, லய வினோதன், இன்னிசை குரல் வேந்தர் என்ற பல பட்டங்களை கொண்டிருக்கின்ற செல்வன் அபிநேவ் ரட்னதுரை அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறிவிலும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்களை மின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.